கட்டிலுக்கு நம்ம 4 காலம் தான் பார்த்துருப்போம். கட்டில 8 காலம். கீழே எனக்கு 4 கால் ஓகே, இன்னும் 4 கால் எங்கே இருக்குது? மனுஷன் கணக்கு போறாரு சினேகன். இந்த படத்துல யார் என்ன பாட்டு தெரியாது எனக்கு. ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், இது சினேகன் தான் எழுதியிருப்பாருன்ட்டு. என்ன உண்மையில முரட்டுத்தனம் ஆசை வச்சேன், அதானே வச்சேன் முரட்டு ஆசை. நீங்க தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டுலாம் யார் போட முரட்டு ஆசை. அதுல சரணத்துல கட்டிலுக்கு நம்ம 4 காலம் தான் பார்த்துருப்போம். கட்டில 8 காலம். கீழே எனக்கு 4 கால் ஓகே, இன்னும் 4 கால் எங்கே இருக்குது? மனுஷன் கணக்கு போறாரு சினேகன். எல்லாரும் கட்டிலுக்கு 4 கால்னா ஒரு கட்டிலுக்கு 8 காலம். கீழே 4 கால், மேல 4 கால். அது எந்த கால்னு எல்லாரும் தெரியும். ஆமா, அவர் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர். அதனால இந்த கட்டில் விஷயம் தான் பெரிய விஷயமே இல்லை. சினேகன் தன் முத்திரையை பதிப்பாரு. இது சினேகன் சாங் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் சினேகன். அவர் என்னைய நான் எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதினேன். அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான். திருப்பாச்சிக்கு அவர் தான் பாட்டு எழுத கூப்பிட்டேன். டம்மியா 4 லைன் கொடுத்து இது மாதிரினே, இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும், நீ பாடலாசிரியர்னு அவரே பாடல் எழுத வச்சாரு. அதனால இன்னைக்கு பாடலாசிரியர்னா சினேகன் சார் காரணம். நினைவெல்லாம் நீயடா, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு. பன்னீர் புஷ்பம் ஞாபகம் எனக்கு. அதுக்கு ராஜன் சார் அவர்களுக்கு அலையில் உள்ள ஞாபகத்துக்கு வந்துருச்சு. 1000 தாமரை முட்டுக்களே, அதுவும் ஞாபகத்துக்கும். 1000 தாமரை 1000 தாமரை 1000 தாமரை முட்டுக்களே. தாமரை ஹிட் தானே. அதனால அலையில் அந்த 1000 தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட் சாங். அதனால ராஜேஷ் சார் அந்த 1000 தாமரை முட்டுக்கள் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது எப்பவுமே மலர்றது, வாடாது. அது நீங்க ஓடிடுவீங்க, தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே. அதனால எனக்கு அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள், மெல்ல பேசுங்கள், நிறைய படங்கள் அப்படியே போச்சு. இதே திருடாதே, நிறைய படங்கள் வந்து போச்சு. இந்த படம் அப்படியே நம்மளை அப்படியே 10th படிக்கும்போது +2 படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி சாங்ஸ் இளையராஜா, இசைஞானி இளையராஜாவோட 1414வது படம். இந்த சாணி யாருமே முன்னெடுக்க முடியாதுமே, இளையராஜா மட்டும்தான். சிலர்லாம் எண்ணிக்கையில போகும், இது எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் நம்பிக்கை, ஒவ்வொன்றுமே பொக்கிஷம். இல்ல அந்த பள்ளி பருவத்து பாடலாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திறமை இன்னும் அப்படியே இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.